ஆஹ் எத்தனாவது மந்திரம் பார்த்திருந்தோம் போன கிளாஸ்ல? 16 bro. 16 பாதியில விட்டோம். பூஷன் ஏகர்ஷ யம சூரிய பிரஜாபத்யே வியாஹுரஸ்மின் சமூக தேஜோ எத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி யோசவ் அசோ புருஷசோஹம் அஸ்மி. மொழிபெயர்ப்பு சிந்து மாதாஜி படிங்க. எம்பெருமானே, முதன்மையான தத்துவ அறிஞரே, பிரபஞ்சத்தை பராமரிப்பவரே, நெறிப்படுத்துபவரே, தூய பக்தர்களின் இலக்கே, பிரஜாபதிகளின் நன்மையை விரும்புபவரே, உங்களது ஆனந்தமய வடிவத்தை நாம் பார்க்கும்படியாக உமது ஒளிமிக்க திவ்ய கிரணங்களை அகற்றுவீராக. சூரியனுக்கு எவ்வாறு நீங்கள் பரம புருஷ பகவானோ அவ்வாறே எனக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம், யாருன்னா சொல்ல முடியுமா? நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அதாவது ஒரு ஓவரால் ஜிஸ்ட் அப்படின்னா வந்து இங்க என்ன, யார் இத பேசுறா, என்ன பேசுறாங்க, யாருகிட்ட பேசுறாங்க? பக்தர்கிட்ட. ஒரு தூய பக்தன் வந்து ஒரு பகவான் கிட்ட பேசுறது. தூய பக்தன், ஓகே, பகவான் கிட்ட பேசுறாரு. விண்ணப்பம், ஒரு ஒரு பிரேயர், ஒரு முறையாடுறாரு. என்ன சொல்றாரு தூய பக்தன்? தன்னோட பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவரோட முகத்தை காட்ட சொல்றாரு. உண்மையான முகத்தை காட்டுறது. முகம் வந்து தெரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஒளி வந்து மறைச்சிட்டு இருக்கு. ஒரு ஒளி வந்து மறைச்சிட்டு இருக்கு. ஓகே, வெரி குட். ஒரு பிரம்ம ஜோதியா மறைக்கப்பட்டிருக்கு. பிரம்ம ஜோதி வந்து மறைக்குது. ஓகே, அது வந்து பகவானோட எஃபல்ஜென்ட் பிரகாசம். பிரகாசம் அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம் வந்து பார்க்காம மறைச்சு கொண்டுட்டு இருக்கு. ஓகே, வெரி குட். இது வந்து பாத்தீங்கன்னா போன மந்திரத்திலயும் இதே மாதிரிதான் பேசுறாரு ஒரு பக்தர். வந்து போன மந்திரத்தையும் பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க வந்து அந்த இரண்யம் மாயேன பாத்திரேன சொல்லுவாரு. இதே மாதிரி வசனம் தான் சொல்லுவாரு. அதாவது வந்து உங்க ஒளி வந்து என்னை மறைச்சிட்டு இருக்கு திரும்பி. இது பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி இதே சொல்றாரு. ஏன்னா இது வந்து அவரோட ஆர்வம். இது அவர் ஆர்வத்தை காட்டுது. இப்ப வந்து ஒரு குழந்தை ஒரு விஷயம் வேணும்னா திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்கன்னு. அது கொடுக்குற வரையும் அதுதான் சொல்லிட்டே இருக்கும். அழுவும் பண்ணும், அதே தான். ஒரே இதை பிடிச்சதை வந்து சொல்லிட்டே இருக்கும். அது போல இதுல வந்து ஒரு ரிப்பீட்டிங். ஏன் வந்து இதை வந்து திருப்பி அதே சொல்றாங்க? ஏன் வந்து ஒரு பக்தர் வந்து ஒரு ஒரு வாட்டி சொல்றாரு போன மந்திரத்துல, இந்த மந்திரத்துலயும் அதே தான் சொல்றாரு அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஒரு ஈகர்னஸ்னா வந்து ஒரு ஆர்வம். அதுவும் ரொம்ப இன்டென்ஸா, ரொம்ப வந்து ஆணித்தனமான ஒரு ஆர்வம் வந்து அவர் மனசுல இருக்கு. நான் வந்து உங்க முகத்தை பார்த்தே ஆகணும், நான் பார்த்தே ஆகணும், எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு முறையாடுறாரு, ப்ரே பண்றாரு இல்லைங்களா? சோ அது வந்து இது தூய பக்தனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு வந்து பார்க்கணும், எங்க முகத்தை பார்க்கணும்னு. ஏன்னா இந்த தூய பக்தன் வந்து செல்ஃப் ரியலைஸ்டா வந்து ஆத்மாவை உணர்ந்த ஒரு மனிதன். ஆத்மாவை தன்னுணர்வை உணர்ந்த ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன்னா அந்த ஒரு நம்ம பார்க்க முடியாம தடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். அதாவது வந்து ஒரு 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 இதை வந்து பார்க்க முடியாம தடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அவங்க பௌதீகமான இருக்க உள்ள ஒரு மாயை, அதுக்கப்புறம் ஆன்மீக ஒளி, அது வந்து பிரம்மஜோதி. இப்ப இந்த ஆன்மீக ஒளியை அகற்றுவதற்கு நம்மளுக்கு சக்தி இல்லை. அது பகவான் வந்து அகற்ற காண்டி விண்ணப்பம் வைக்கிறாரு. வளனா நம்மளோட பௌதீக அடையாளம், இந்த பௌதீக அடையாளத்தை வந்து நம்மளால தகர்த்த முடியும். இந்த பௌதிக அடையாளம்னா நான் இது, நான் அது அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலே என்ன, நம்ம ஒரு ஆத்மா. கிருஷ்ணேர சொரூப்போய் ஜீவேர சொரூப்போய் கிருஷ்ணேர நித்தியதாஸ். நம்ம ஒரு ஆத்மா. இந்த ஆத்மாவை உணர்ந்து அந்த களங்கத்தை அகற்றனால வந்து செல்ஃப் ரியலைஸ்டு சோல். பேசிக்கா இது வந்து அப்புறம் வந்து இதுல வந்து இன்னொன்னுன்னா, இந்த அருவ பிரம்மன், அருவ சித்தாந்தத்தை வந்து அகற்றக்கூடிய இந்த வசனங்கள். அதாவது வந்து நம்ம வந்து யாருன்னா வந்து இப்ப வந்து கடவுள் வந்து உருவம் இருக்கா, உருவம் இல்லையா அப்படின்னு ஒண்ணு போகணும். ரெண்டுமே இருக்கு. ஆனா அதுல வந்து
மிக உயர்ந்தது பாத்தீங்கன்னா உருவம் தான். ஏன்னா இங்க பாருங்க, ஈஷோபனிஷத் இது வந்து ஈஷோபனிஷத்னா வந்து ஆக்சுவலா இது வந்து வேதங்கள்ல இருக்கக்கூடிய உபனிஷத்துல இதுக்குரிய நம்பர் 1 முதல் உபனிஷத் வந்து இது 108 உபனிஷத்துகள் இருக்கு. அதுல முதல் உபனிஷத் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஈஷோபனிஷத். இது வந்து அந்த வேதம் வந்து அந்த உபனிஷத் வந்து வேதம்ல தான் இருக்கு. இது ஸ்ருதியிலே சொல்லியிருக்கு. சில பேர் வந்து நம்ம ஏதாவது வந்து புராணத்துல இருந்து, அதாவது புராணம்னா வந்து மகாபாரத் இல்ல வந்து ராமாயணம் அந்த மாதிரி ஏதாவது கோட் பண்ணா அது வந்து ஸ்மிருதி, அது ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னுவாங்க. இது பாருங்க, ஈஷோபனிஷத்துலயே வந்து இந்த வசனம் வரனால வந்து வேதத்திலே கொடுத்துருக்கு. அதாவது வந்து ஒரு ஒளி வந்து அந்த அருவமாய் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம ஜோதியை அகற்றி அதுக்கு பின்னாடி இருக்க அந்த முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்றாரு. இப்போ போன இது பார்த்தோம். போன என்ன சொல்றது, போன வாரம் இதுல வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, எப்படி வந்து ஒரு ஆத்மாவும் பகவானும் குவாலிட்டேட்டிவ்லி ஒன், தன் குணத்துல வந்து ஒன்னா இருந்தாலும் அளவுல வந்து வித்தியாசம். அதுக்கான உதாரணம்லாம் பார்த்தேன். ஆனா உதாரணம் சொல்ல முடியுமா? என்ன உதாரணம் பார்த்தோம்னு? நிறைய உதாரணம்லாம் பார்த்தோம். எப்படி வந்து ஆத்மா வந்து ஆத்மாவும் பகவானும் தன்மையில் ஒன்றுபட்டவை, அதே சமயத்தில் வந்து தன்னோட அளவுல வந்து ஒன்று கிடையாது. Drop of ocean water. Drop of ocean water. வேற ஃபயர் ஸ்பார்க். ஃபயர் அண்ட் ஸ்பார்க் பார்த்தோம். வேற கோல்டும் அதுண்ட துகள்கள் பார்த்தோம். கோல்டன் துகள்கள். வெரி குட். வேற சன்ஷைன் சன். சன்ஷைன் சன். அதுதான் இங்க வந்து ஈஷோபனிஷத்துல ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு சூரிய ஒளியும் சூரிய கதிர் ஒளியும் சூரியனும் தன்மையில வந்து ஒன்னா இருந்தாலும் அளவுல பாத்தீங்கன்னா அது வந்து சூரிய ஒளி வந்து சூரியனோட ஒரு அங்கம். எப்ப அந்த சூரியன் ஒளியும் சூரியனும் சூரியன் கிரகமும் சூரியன் ஒளியும் சேர்ந்தா அதுதான் முழுமையான சன். அதுதான் முழுமையான சன், சூரியன் நம்ம சொல்ல முடியும். சோ சூரியனோட வெப்பமும் வெளிச்சமும் இருக்கணும். சூரிய கிரகம் அப்படின்னா அதுல வெப்பமும் வெளிச்சமும் இருக்கணும். அது இல்லைன்னா சூரியனை ஒத்துக்க முடியாது. அது போல வந்து சோ பகவான் இருக்கும் இடத்தில் பக்தனும் இருந்தாக வேண்டும். அப்போ பக்தி தொண்டும் இருக்கும். அப்போ கிருஷ்ணர் இருக்கக்கூடிய கோலோக விருந்தாவன் அதோட வசனம் பிரம்ம சமிதால பார்த்தோம். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா லக்ஷாவிரதேஷு சுரபிர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. சோ அங்க வந்து விவரிக்கிறாங்க பகவானோட லோகம், பகவான் இருக்கும் இடத்தை வந்து விவரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட இடம்? சுரபி பசுக்கள் வந்து இருக்கக்கூடிய இடம், பல்லாயிரக்கணக்கான லக்ஷ்மி சகஸ்ர சத பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் இருக்கிற இடம், கல்ப விரக்ஷா சிந்தாமணி தாம், சிந்தாமணி இருக்க அந்த கல்லாம் வந்து ஒன்னொன்னும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெம்ஸ். அதாவது வந்து சிந்தாமணி தொட்டா அது வந்து தங்கத்தை எல்லாத்தையும் தங்கமா மாத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டது. கல்ப விரக்ஷானா வந்து தன்னோட ஆசையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மரங்கள். அதுவும் ரொம்ப மில்லியன்ஸ், அதாவது கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கான். எல்லா மரமும் வந்து நம்ம அந்த மரத்துல போய் வேண்டது வந்து நம்ம வேணா வந்து நடந்துரும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டு பின்னாடி ஒரு மரமும் நம்ம கையில ஒரு 2-3 சிந்தாமணி கல்லு தான் நல்லா இருக்குமே பிரபு அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா வந்து இதெல்லாம் வந்து அங்க வந்து அந்த அந்த விருந்தாவன் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான உணர்வு. அது ஒரு இடம் கிடையாது, அது உணர்வு. அங்க என்ன உணர்வு என்னன்னா, அவங்களோட விருப்பம் என்ன, அவங்களோட ஆசை என்ன. அவங்க ஆசை என்னன்னா வந்து கிருஷ்ணரை வந்து எப்படியாவது சேவை பண்ணணும், கிருஷ்ணருக்கு எப்படியாவது திருப்தி கொடுக்கணும். இதுதான் அவங்களோட ஆசை. பௌதிக ஆசை இருக்காது. பௌதிக ஆசைலாம் அவங்களுக்கு இருக்காது. அப்படின்னா அவங்க விருந்தாவன் கான்சியஸ்னஸ் கிடையாது, விருந்தாவன் உணர்வுல இல்லை. ஸோ விருந்தாவன் வந்து ஒரு ஒரு
பிசிக்கல் ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு கான்சியஸ்னஸ் கூட. விருந்தாவன்ல இருக்க பக்தர்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், என்னது அன்பு செலுத்தணும், கிருஷ்ணர் நம்ம வந்து பிரியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட உலகம், அவங்களோட ஆசைகள் எல்லாம் வந்து எதை சூழ்ந்து வாழ்றதுன்னா கிருஷ்ணர் மற்றும் பசுக்கள். கிருஷ்ணர் மற்றும் பசுக்கள். ஸோ கிருஷ்ணர் வந்து பசுக்களை எடுத்துட்டு போறாரு அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க அம்மா எல்லார் வீட்லயும் வந்து சாப்பாடு கட்டி தராங்க, கிருஷ்ணருக்கு வந்து அலங்காரிக்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து மாடு மேய்க்க போறாரு அப்படின்னு. அவர் மாடு மேய்க்க போயிட்டாருன்னா எல்லாருமே வெயிட் பண்றாங்க, எப்ப கிருஷ்ணர் வர்றாரு, ஐயோ கிருஷ்ணர் போயிட்டாரு அப்படின்னு. ஆனா இந்த கோபமார்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஓ இன்னைக்கு கிருஷ்ணரோட நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சீக்கிரமா போலாம்னு சொல்லிட்டு அவங்க எப்படா வந்து வெளியே போவோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோபியர்கள், அதாவது முதுமையான கோபியர்கள், யசோதமாயி மற்றும் மற்ற மக்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ கிருஷ்ணர் போறாரு, ஏன் இப்போ கிருஷ்ணர் போறாரு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க திரும்பி வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ கிருஷ்ணர் வரும்போது கிருஷ்ணர் வரும்போது என்ன ஆகும்னா, அவர் வரும்போது அந்த மாடுகள் பசுக்கள்லாம் வந்து அதோட ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வரதுக்கு முன்னாடி அந்த டஸ்ட் கிளவுட் வருமா. டஸ்ட் கிளவுட்னா வந்து அந்த அந்த மேகம், துளி மேகம்னா வந்து டஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? புழுதின்னு சொல்லலாமா பிரபு? புழுதி மணல்னால மயங்கக்கூடிய அந்த மேகம் வந்து தெரியும் போது, ஓ கிருஷ்ணர் வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வந்து அங்க கிருஷ்ணர் நந்த மகாராஜுக்கு பாத்தீங்கன்னா 9 லட்சம் பசுக்கள் இருக்கு. எத்தனை பசுக்கள்? 9 லட்சம் பசுக்கள் இருக்கு. ஸோ இந்த 9 லட்சம் பசுக்களும் அப்புறம் மற்ற பசுக்கள், மற்ற கோப்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வரும்போது அந்த டஸ்ட் புழுதி வந்து ஒரு ஒரு பெரிய மேகம் போல காட்சி அளிக்கிறது. அப்ப நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது மக்கள் ஒரு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புழுதி வந்து வரும்போது மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகுது. ஓ கிருஷ்ணர் வராரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன் உணர்வை வந்து முழுமையாக கிருஷ்ணர் மேல செலுத்துறதுனாலதான் அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். கிருஷ்ணா கான்சியஸ்னா என்ன? கிருஷ்ண உணர்வு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த என்னதான் வந்து சிந்தாமணியா இருந்தாலும் சரி, என்னதான் வந்து கல்ப விருட்சாவாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு ஆசை இல்லை. அது ஆசை இல்லைன்னா வந்து அது இருந்தாலும் வந்து அதை விட ஒரு உயர்ந்த சுவை இருக்கிறது. ஸோ பகவத்கீதையில என்ன சொல்றாங்கன்னா, பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தை, உயர்ந்த சுவை, ஒருவன் வந்து உயர்ந்த சுவையை வந்து அனுபவிக்கும் பொழுது தாழ்ந்த சுவை மேல் ஆசையை தானாக கம்மியாகுது. ஸோ இதுதான் நம்ம இயல்பாகவே பார்க்கலாம். வாழ்க்கையில வந்து ஒரு உயர்ந்த சுவை கிடைக்கும் பொழுது அது இருக்க தாழ்ந்த சுவையில வந்து நம்மளுக்கு ஆர்வம் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது கம்மியாகுது. ஸோ அந்த உயர்ந்த சுவை வந்து ஒரு 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 பக்தன் இருக்கான், வந்து சனாத்தன் கோஸ்வாமி வந்து ஒரு கதை, ஒரு 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 கதை ஒண்ணு உண்டு. ஒரு பக்தன் வந்து போயிட்டு மகாதேவ், லார்ட் சிவா, அவர்கிட்ட போயிட்டு வேண்டுகிறார், சிவா எனக்கு வந்து ஏதாவது பணம் வேணும், எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு. அப்ப வந்து சிவா சொல்றாரு, இந்த மாதிரி போனீங்கன்னா அவங்க வந்து சனாத்தன் கோஸ்வாமின்னு ஒரு பெரிய சாது இருப்பாரு, அவர்கிட்ட வந்து ஒரு சிந்தாமணி கல் இருக்கு, அதை போய் வாங்கிக்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரு போறாரு சனாதன் கோஸ்வாமி பார்க்கும்போது. அவர் போன அவர்கிட்ட போய் கேட்கிறாரு இது மாதிரி. அவர் வந்து அவர் பஜன் குட்டில வந்து பஜன் பண்ணிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு. சனாதன் கோஸ்வாமி வந்து ஒன் ஆஃப் த கோஸ்வாமி, ஆறு கோஸ்வாமியில வந்து மூத்த கோஸ்வாமி வந்து. அவர் வந்து ஹரிபக்தி விலாஸ், அதுக்கப்புறம் 10th கேண்டோட கமெண்ட்ரி, நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. அவர் வந்து எழுதும் போது அப்போ வந்து அந்த பக்தன் வந்து கேட்கிறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிந்தாமணி கல் வேணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு குப்பை இருக்கு, அந்த குப்பை பக்கத்துல தான் இருக்கு, எடுத்துக்க அப்படின்றாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கல் பார்த்தா கல் இருக்கு, கல் எடுத்துறாரு. கல் எடுத்துட்டு வரும்போது பாதி வரும்போது அப்ப யோசிக்கிறாரு, சிந்தாமணி கல்லு, அது தொட்டா எல்லாமே தங்கமா மாறிடும், அப்படிப்பட்ட கல்லை ஒரு குப்பைக்கு பக்கத்துல வச்சிருக்காரு, அப்ப இவர்கிட்ட வேற ஏதோ பெருசா இருக்கு இல்லையா? ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள்னா அதை நம்ம எங்க வைப்போம்? அதை பத்திரமா வந்து ஒரு பீரோவில், அந்த பீரோவுள்ள லாக்கர்ல, அந்த லாக்கருக்குள்ள ஒரு சீக்ரெட் சேஃப்ல எல்லாம் வச்சு லாக் பண்ணி 2-3 சாவியை போட்டு லாக் பண்ணி பத்திரமா அந்த சாவி எங்கன்னா பத்திரமா வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பத்திர பொருள், பத்திரம் அப்படின்றாங்களே,
ஏன்னா அது பத்திரமா வைக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு இதுலதான் வச்சிருப்போம். கரெக்டுங்களா? சோ இப்படி ஆனா இவர் வந்து ஒரு ஒரு எதுவுமே வந்து ஒரு இது இல்லாம குப்பை பக்கத்துல வச்சிருப்பாரு. இவருக்கு ஏதோ ஒரு ஒரு ஞானம் ஞானம் பிறக்குது. அப்ப அவர் வந்து யோசிக்கிறாரு. கொஞ்சம் புத்தி இருக்கனால அப்படி யோசிக்க தெரியுது. இல்ல இவரு வந்து அந்த ஒரு சிந்தாமணி கல்லே வந்து குப்பை பக்கத்துல வச்சாங்க. அப்ப இவர்கிட்ட வேற ஏதோ பெருசு இருக்கு. இல்லன்னா அவர் எதுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து குப்பை பக்கத்துல வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி வராரு. திருப்பி வந்து சனாதன் கோசாமி கிட்ட, ஐயா நீங்க வந்து இது மாதிரி வந்து கேட்டோன்னு கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க வந்து இது மாதிரி வச்சிருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட வேற ஏதோ பெருசா இருக்கா? அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ வந்து சனாதன் கோசாமி என்ன சொன்னாங்கன்னா, நீ உடனே போயிட்டு இந்த சிந்தாமணி கல்லை வந்து யமுனை நதியில போட்டு வா நான் சொல்றேன் அப்படின்ட்டு. அவரு போயிட்டு நம்ம யமுனை நதியில போட்டு வராரு. அப்ப சொல்றாரு அப்போ சனாதன் கோசாமி சொல்றாரு, இது மாதிரி ஹரிநாம் சங்கீர்த்தன் ஹரிநாம் பண்றது வந்து இந்த சிந்தாமணியோட அதிகம். ஏன்னா வந்து உனக்கு அவ்வளவு திருப்தி வரும். இந்த சிந்தாமணி தாம்ல என்ன வந்து ஒரு பொருள் வந்து தங்கமா கிடைக்கும். ஓகே, அதை வச்சு என்ன பண்ண போறோம்? அதுவும் ஒரு உலோகம் இல்லைங்களா? நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கோம். ஈக்குவாலிட்டி, அதாவது வந்து ஒரு ஆத்மாவை உணர்ந்த ஒரு மனிதன் ஒரு கூழாங்கலையும் ஒரு தங்கத்தையும் ஒரே சமமாக பார்க்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு வசனம் இருக்கு. அவனை பொறுத்தவரையும் ரெண்டுமே உலோகம். ஒரு கல்லுனாலும் சரி, ஒரு தங்கம்னாலும் சரி, எல்லாமே பௌதிகம் தான். அதுதான் அது பௌதிகம் தான். அது ஒரு சில ஓகே, அது வந்து விலை உயர்ந்து வாங்குறோம். இன்னும் வந்து கல் வந்து சீப்பா கிடைக்குது. பட் ஆனா பௌதிக விஷயத்துல பார்த்தோம்னா, மெட்டீரியல் சயின்டிபிக் பௌதிகமாக பார்த்தவன் ரெண்டுமே ஒரே சமம் தான், ஒரே தரம் தான். அதுல எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. சோ ஆனா அதே போல வந்து அடுத்தது என்னன்னா, அடுத்தது என்ன சொல்றான்? அடுத்து அதே வாசகம் என்ன சொல்றான்னா, நண்பனையும் பகைவனையும் ஒரே மாதிரி பாக்குறது அப்படின்னு. அது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த தங்கத்தை கூட விட்டுலாம். நண்பனையும் பகைவனையும் ஒரே மாதிரி பாக்குறது. அவனுக்கு பொறுத்தவரையும் ஆத்மாவுக்கு வேற வேற உடல். சரிங்களா? ஒரு உடல் வந்து நல்லா இருக்கலாம், ஒரு உடல் கெட்டதா இருக்கலாம், ஒரு உடல் இது மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் ஆனா அது எண்ட் ஆஃப் த டே, அதாவது வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாமே ஆத்மா. அவன் வந்து ஒரு ஆத்மா தான் பாக்குறான். வித்யா வினய சம்பன்னே பிராமண கவியஸ்தனி சுனிச்சைவ சுபாகச்ச பண்டித சமதர்ஷனா. ஒரு பண்டித சமதர்சனா எல்லாரையும் வந்து ஒரே ஒரே யானையும் சரி, ஒரு நாயும் சரி, நாயை உண்ணுபவனும் சரி, சண்டாலும் சரி, அனைத்தையும் ஒரே சமமாக பார்க்கிறான்னா என்ன விதத்துலன்னா ஆத்ம ரீதியாக ஒரே சமம். ஏன்னா ஆத்மா வந்து ஆன்மீகம், அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த வழியாக பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்ல பாக்குறோம். சோ இது மாதிரி சிந்தாமணி கல் இருந்தாலும் அது வந்து கோலோக விருந்தாவன் அதோட அங்க இருக்கு. அங்க போகணும்னா என்ன என்ன தகுதி வேணும்? என்ன தகுதி வேணும்னா பக்தி வேணும். பக்தி வேணும். பக்தி தொண்டு வேணும். இது நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் வந்து தவிர்த்து பக்தி தொண்டு பண்ணணும். சோ அது போல வந்து இந்த அருவ ஜோதி, அருவ ரூபம் இருக்கக்கூடிய இந்த பிரகாசமான ஒளி பிரம்ம ஜோதியை வந்து வருகின்ற அந்த பிரம்ம ஜோதி வந்து எங்கிருந்து வருது? அது வந்து உன்னதமான திவ்யமான ஒரு ஆன்மீக ரூபமான கிருஷ்ணர் மேனில இருந்து வரக்கூடிய அந்த ஒளி. கோலோக விருந்தாவன் அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து வரக்கூடிய அந்த அந்த கிரகம், அந்த அந்த கோலோக விருந்தாவனம் என்கின்ற ஆன்மீக கிரகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமான ஒளி வந்து பிரம்ம ஜோதி. அது வந்து கண்களை கூசுகிறது. அந்த ஒளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மனிதன், அந்த பர்சன், அது வந்து அந்த கோலோக விருந்தாவனில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன். சோ வந்து அப்போ வந்து பிரம்மன், பரமாத்மா, பகவான், இது பார்த்தோம். பிரம்மன், பரமாத்மா, பகவான், இந்த 3 நிலையும் வந்து ஒரே அந்த பரம்பொருளை குறிக்கிறது. ஆனா அந்த பரம்பொருளை 3 விதமாக உணர்கிறார்கள். பரம்பொருள் ஒன்று. ஆனா அந்த பரம்பொருளை absolute truth, the person who is realizing the absolute truth in 3 different aspects. அப்போ வந்து ஒரு பக்தன் வந்து ஒரு உன்னதமா அந்த அந்த பரம்பொருளை வந்து 3 விதமாக உணர்கிறான். பிரம்மனாக உணர்கிறான், பரமாத்மாவாக உணர்கிறான், அப்புறம் வந்து பகவானாக உணர்கிறான். இந்த பகவான் அப்படின்ற அந்த உணர்தல் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து உயர்ந்தது. அதுதான் வந்து மிக உயர்ந்தது, ஹையஸ்ட்
அப்புறம் பெஸ்ட், இட் ஹாஸ் எவ்ரிதிங். அதாவது வந்து அந்த பகவான், அந்த கிருஷ்ணர் வந்து ஒரு 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 பர்சன் இஸ் பகவான் அப்படின்ற உணர்தல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து எல்லாத்தையும் அடங்கக்கூடியதுன்னா பிரம்மனாக உணர்றதும் சரி, பரமாத்மாவாக உணர்றதும் சரி, இது எல்லாமே வந்து அடங்கக்கூடிய அந்த உணர்தல் வந்து பகவான் கிருஷ்ணர். அது வந்து பக்தி தொண்டு மூலமாக நம்ம வந்து உணர முடிகிறது. விக்கிரகமாக பார்க்கிறோம், கிருஷ்ணரை விக்கிரகமாக வழிபடுகிறோம். கிருஷ்ணா இஸ் அ பர்சன். நம்ம வந்து பாக்குறோம், லீலைகள்ல பாக்குறோம், குணங்கள்ல பாக்குறோம், நாமத்துல பாக்குறோம், அவர் ரூபத்துல பாக்குறோம். இப்ப இந்த பகவானை எப்படி வந்து விவரிக்கிறாங்க, அதுதான் நம்ம போன கிளாஸ்லயும் பார்த்தோம். பகவான்னா யாரு அப்படின்றதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை நம்ம சொல்றோம். ஸோ ஜீவ கோஸ்வாமி சந்தர்பா பகவத் சந்தர்பா அப்படின்ற ஒரு நூல்ல வந்து கொடுத்துக்கிறாரு. பொதுவா பகவான் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, ஓகே, அவருக்கு வந்து எல்லா ஆப்புலன்ஸ், எல்லா சக்திகளும் உண்டு, முழுமையாக உண்டு. அவருக்கு வந்து அழகு, அவர் அழகுனா எல்லாமே அழகு. இஸ் ஹையஸ்ட், ஃபுல் அழகு, எப்பவுமே அழகா இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன அழகு, அதுக்கப்புறம் வந்து துறவுறது. பகவான் வந்து பக்தன் வந்து பகவத்கீதால பாத்தீங்கன்னா பகவான் வந்து தேரோட்டியா வர்றார். ஸோ பகவான் வந்து என்னதான் பகவான் வந்து ஒரு உயர்ந்த நிலை அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து புரிதல் இருந்தாலும், அவர் செய்யற செயல் பாத்தீங்கன்னா நேர்மாறாக இருக்கிறது. He is the greatest of all, but his activity is serving the devotee as a chariot driver, which is the lowest of all consider. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய துறவி. ஏன்னா பக்தனுக்காக அவர் என்ன வேணா பண்ணுவார். பக்தனுக்காக அவர் என்ன பக்த வத்சல். கிருஷ்ணர் வந்து இன்னொரு பேர் வந்து பக்த வத்சல். ஏன்னா பக்தனுக்காக தன்னுக்கு என்ன ஒரு அவர் இமேஜ் எல்லாம் பாக்குறது இல்ல, அவர் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் பாக்குறது இல்ல, அவர் பண்ண ப்ராமிஸும் பாக்குறது இல்ல, எதுவுமே பாக்குறது இல்ல. பகவான் வந்து அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வருது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த பாரு அர்ஜுனா, நான் உனக்கு பகவத்கீதா சொல்றேன், ஏன் அப்படின்னா நீ வந்து என்னோட பக்தன்றாரு. நீ வந்து ஒரு பக்தன், நீ பக்தன்னா நான் வந்து உனக்காண்டி பேசிட்டு இருக்கேன், நீ பக்தனா இருந்தா நான் உனக்காண்டி எல்லாமே பண்றேன் அப்படின்றாரு. ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த். ஸோ கிருஷ்ணர்னா வந்து ஷோயிங் ஸ்ட்ரென்த். மலையை கிரி கோவர்தன் மலையை தூக்குறாரு சுண்டு வரல்ல. அப்புறம் நிறைய லீலைகள்ல வந்து அசுரனை வதம் செய்யறாரு. ஸோ அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. வெல்த் அவருக்கு வந்து பாருங்க, சிந்தாமணி தாம் பத்தி பேசியிருந்தோம். அங்க வந்து கோடிக்கணக்கான லக்ஷ்மி வந்து அவருக்கு சேவை பண்றாங்க. அப்போ அவர் வந்து லக்ஷ்மி பத்தி ரொம்ப அதிபதி. அதுக்கப்புறம் நாலேஜ், அவருக்கு வந்து அறிவு வந்து முழுமையாக இருக்கிறது, செல்வம் முழுமையாக இருக்கிறது, அழகு முழுமையாக இருக்கிறது, துறவல்ல முழுமையா இருக்கிறது. அப்புறம் வந்து ஃபேம், அதாவது வந்து அவரை தெரியாத ஆளே கிடையாது. நீங்க எந்த ஒரு மூல முடுக்கு, எந்த ஒரு கண்டம், எந்த ஒரு காட்டு பகுதியில போனாலும் அவனுக்கும் கடவுள்னா அவனுக்கு தெரியும். அவனுக்கு வந்து கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சதை விட, கடவுள் அவன் வந்து ஒரு சூரியனை வழிபடலாம், ஒரு மலையை வழிபடலாம், ஒரு மரத்தை வழிபடலாம். ஆனா கடவுள்னா தெரியும். கடவுள்னா அவனுக்கு தெரியும். அவன் விதத்துல வழிபடுறான். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து கடவுள் இஸ் ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரியான குணங்கள் இருந்ததுன்னா, அதாவது ஒரு செல்வந்தரோ சரி, ஒரு அழகுலோ சரி, ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய நபராக இருந்தும் சரி, இந்த சமுதாயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. ஒரு அழகாக ஒரு மனிதன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த சமுதாயத்துல வந்து அந்த அழகான மனிதன் வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்றவர். அப்ப கிருஷ்ணருக்கு வந்து எல்லாமே முழுமையா இருக்கும்போது அவர் வந்து கண்டிப்பா எல்லா ஆத்மாவும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர். அதனால்தான் அவருக்கு பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணானா ஆல் அட்ராக்டிவ். அவர் வந்து ஈர்க்கக்கூடிய, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அந்த ஒரு நபர். சோ இதுதான் வந்து நம்ம யூசுவலா பார்க்கக்கூடிய பகவான் அப்படின்றதுக்கான விளக்கம். ஆனா ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, அதை பிரிக்கிறாரு. பகவான்றது வந்து 3ஆ பிரிக்கிறாரு. ப க வான் அப்படின்னு பிரிக்கிறாரு. சோ பகவான்னா பானா என்ன, அதாவது வந்து முழுமையாக மெயின்டைன், அதாவது வந்து நெறிப்படுத்துபவர். அவர் வந்து ஒரு கார்டியன். கானா அவர் ஒரு லீடர், அவர் ஒரு கிரியேட்டர், அவர் ஒரு கைடு. வன்னா வந்து
அவர் வந்து எல்லா உயிர்வாளிகளிலும் இருக்கிறார், எல்லா உயிர்வாளிகளும் அவர்களே இருக்கிறார். ஆனா இதற்கான பக்தனுக்கான விளக்கம் நம்ம பிரபுபாத வந்து அடுத்த இதுல எழுதுறாரு. பக்தனுக்கான விளக்கம்னா என்ன? ஒரு பக்தன்னா இப்ப வந்து முழுமையாக வந்து ஒரு பக்தன் வந்து நம்புறான், என்ன வந்து கடவுள் பார்த்துப்பாரு. அதுதான் நம்பிக்கை. கடவுள் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்றாரு, கடவுள் வந்து என்ன பாத்துக்கிறாரு, அவர் வந்து எனக்கு வழி காட்டுறாரு, அவர் என் இதயத்துல சீட்டு இருக்கிறாரு, பரமாத்மாவும் சீட்டு இருக்காரு, எனக்கு வந்து புத்தி தராரு, என் புத்தி மூலமாக எனக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்னு நம்புறோம். சோ அந்த நம்பிக்கை வந்து எல்லார்கிட்டயும் இருக்கு. எல்லார்கிட்டயும் அந்த நம்பிக்கை கொஞ்சம் இருக்கனால்தான் பக்தி தொண்டு செய்யறோம். கடவுள் நம்மளை பாத்துக்கிறாரு, கடவுள் நம்மளை வந்து கைட் பண்றாரு. அவர் வரலனாலும் அவரோட ரெப்ரசன்டேட்டிவ், அது ரொம்ப முக்கியம். கடவுள் இல்லைனாலும் கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராகவும் சரி, இல்ல சாதுக்களாகவும் சரி, பக்தர்கள் ரூபமாகவும் சரி, நம்மளை வந்து கைட் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். அதோட முடிச்சோமா? அதுக்கப்புறம் பார்க்கணுமா? அதுக்கப்புறம் ரீட் பண்ணுங்க மாதாஜி, நீங்க அந்த பேராகிராஃப். சரி, இதான் சம்மரி நம்ம பார்த்தது போன வாரம். இப்போ இந்த வாரத்துல என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பந்தியா? பாதி, ஆமா. பகவான் தமது களங்கமற்ற இந்த பக்தர்கள் பேஜ்ல காட்டுங்க பிரபு. அடுத்த பேஜ் காட்டுங்க. இங்க தெரியல எல்லாருக்கும். ஒரு நிமிஷம் மாதாஜி. அடுத்த பேஜ் மாதாஜி. இது படிங்க. எனவே ஜீவாத்மாவிற்கும் எனவே ஜீவாத்மாவிற்கு கட்டுப்படுத்தக்கூடிய பரமாத்மாவிற்கும் இடையே பெரும் வேறுபாடு உள்ளது. பரமாத்மா கட்டுப்படுத்துபவர், ஆத்மா கட்டுப்படுத்தப்படுபவன். இதனால்தான் 2 வேறுபட்ட பிரிவுகள் உள்ளன. பரமாத்மா ஆத்மாவுடன் முழுமையான ஒத்துழைப்பில் இருப்பதால் அவர் ஆத்மாவின் இணைபிரியா தோழன் என்று அறியப்படுகிறார். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இணைப்பிரியா தோழன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பரமாத்மா வந்து நம்மளோட நல்லது, நம்மளுக்கு நல்லது பண்றதுக்கு பண்ணக்கூடிய அந்த பரமாத்மா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு இயல்பாவே பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தப்பான செயல் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். அது நம்ம வந்து உணர்றோமோ இல்லையோ, அது வந்து அந்த ஒரு அந்த ஒரு கெட்டதே பண்ணா அது வந்து அவ்வளவா நம்மளுக்கு வந்து சின்னதா தான் வரும். ஆனா ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மனசுல உறுத்துறதுன்னு வரும். பரமாத்மா வந்து என்னதான் சீட்டு இருந்தாலும் வந்து நம்மளை வந்து வழி நடத்துபவர். அவர் தான் சைத்திய குரு அப்படின்றாங்க. பரமாத்மாவுக்கு இன்னொரு பேர் வந்து சைத்திய குரு. தம் இதயத்தில் சீட்டு இருந்து ஒருவனை வழி நடத்துபவர், உதவக்கூடியவர். நம்ம பரமாத்மாவை கேட்கலன்னா என்ன ஆகும்? எல்லாத்தையும் பிள்ளையா செய்வான். சரி, வேற யார கேட்போம்? நம்ம உடல்ல வேற ஒருத்தர் சீட்டு இருக்கு. யாரு? ஜீவாத்மா. சரி, ஜீவாத்மாவை வந்து கைட் பண்றது பரமாத்மா. இப்ப பரமாத்மா சொல்றது கேட்கலன்னா அப்ப நம்ம வேற யார கேட்போம்? மைண்ட், மனசு, நம்மளோட மனச கேட்போம். சோ அப்ப அந்த வந்து இப்போ வந்து 2 லவுட் ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம உடல்ல.
ஒண்ணு வந்து பரமாத்மா பேசுற ஸ்பீக்கரு, இன்னொன்னு வந்து நம்ம மனசு பேசுற ஸ்பீக்கர். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா கட்டுண்ட ஆத்மா தான் பௌதீக விஷயம் தான் சொல்லும். ஸோ இதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆக நம்ம பரமாத்மா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நூல்கள் படிக்கும் பொழுது பக்தர்களின் உரையாடலை செவி கொடுத்து கேட்கும் பொழுது, பக்தர்களின் சங்கத்தில் சங்கீர்த்தன் பண்ணும் பொழுது, இல்ல பகவத்கீதா பாகவதம் கேட்கும் பொழுது, இல்ல மற்ற உரையாடல் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து இந்த பரமாத்மா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பௌதீக ஆசைகளை, நம்மளோட ஆசை வந்து அந்த மனசுல வந்து பிரதிபலிக்கும் பொழுது அது வந்து பௌதீக ஆசையாக மாறுகிறது. எப்படி வந்து ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, பால் இருக்கு. பால் வந்து அந்த புளியோட கரைக்கும் போது அது தயிராக மாறுகிறது. அது போல நம்மளோட உண்மையான ஆசை கிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்ணும் அப்படின்ற ஆசை வந்து இந்த பௌதீக உலகத்துல ஒரு கட்டுண்ட ஆத்மா வரும் பொழுது அந்த ஆசை வந்து கிருஷ்ணரை திருப்தி செய்வதற்கு பதிலாக தனக்கு தன் உடலை, தன் இன்பத்தை, தன் புலன்களை, தன் மனசை திருப்தி செய்ய வேண்டும் அப்படின்னு மாறுகிறது. எப்படி வந்து பால் வந்து ஒரு புளியோட கரைக்கும் பொழுது தயிராக மாறுகிறதோ, அது போல உண்மையான அந்த ஆன்மீக ஆசை அது வந்து இந்த பௌதீக உலகத்துக்கு வரும் பொழுது ரஜகுணத்தில் வந்து கலக்குகிறது. ரஜகுணம், தமகுணம் இந்த ரெண்டுமே வந்து சேரும் பொழுது அந்த ஆசை வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றது பதிலா தனக்கு சேவை பண்றது மாறுகிறது. அது மாறும் பொழுது என்ன ஆகும்னா, அப்ப அந்த மைண்ட் வந்து என்ன ஆகும், அது வந்து ரொம்ப அதிகமா பேசும், கூச்சலிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 ஸ்பீக்கர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சவுண்ட் வருதுன்னா எதுவுமே கேட்காது. அப்ப என்ன ஆகும், இது அதிகமாவா அது கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப அந்த மனசு கூச்சலை எப்படி வந்து கம்மி பண்றது? மனசு கூச்சலை எப்படி கம்மி பண்றது? மனசு கூச்சலை எப்படி கம்மி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்ப அப்பதான் மெடிடேஷன் நம்ம வந்து இப்போ மந்த்ரா மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம அதை உணரலாம். மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம அதை உணரலாம். எப்படி உணரலாம்? ஏன்னா அது வந்து பண்ண விடாது. மைண்ட் அலைப்பாயும், மைண்டு டிமாண்ட் பண்ணும், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், அஜிடேட் பண்ணும், இங்க போகணும், அங்க பண்ணணும், இதை பண்ணணும், அது பண்ணணும், வேலை பேசிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு உணர்தா இருக்கான்னு தெரியல. இப்போ யாருன்னா ஒருத்தவங்க கூட இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப அநாயகமா இருக்கும். இது என்ன பேசிட்டே, கொஞ்சம் நிறுத்துப்பா, கொஞ்சம் இருப்பா, ஏன்பா காது வலிக்குதுப்பா அப்படின்னு. ஆனா நம்ம வந்து மக்கள் நம்ம வந்து நம்ம கூடயே வந்து ஒரு மனசு வச்சிருக்கோம். அது எப்ப பார்த்தா அதுக்கு ரெஸ்டே கிடையாது. அது பேசிட்டே இருக்கு. இது பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும், அது பண்ணும். நம்ம உட்காந்து சாண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது அது ரொம்ப அதிகமா பேசும். பண்ணாத, இது பண்ணாத, இது பண்ணு, அது பண்ணு, ஏய் பண்ணாத, இது பண்ணு, அது ஒட்ட பாரு, இதை மறந்துட்ட பாரு, அது பண்ணிட்ட பாரு, இவன் கேட்டான் பாரு, அதை கேட்டான் பாரு. அது கூச்சலிடும், கொலைக்கும், அழுவும், அடம் பிடிக்கும், எல்லாம் பண்ணும். நம்ம அதை இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணணும். அப்ப அதுவே சாந்தமாகும். இது பிராக்டிஸ் பண்ணும். கிருஷ்ணர் சொல்றாரு, பை பிராக்டிஸ் அண்ட் டிட்டாச்மெண்ட் யூ கேன் கண்ட்ரோல் த மைண்ட்ன்றாரு அர்ஜுனா கிட்ட. நம்ம அது பிராக்டிஸும் பண்ணாம நம்ம அதை டிட்டாச் பண்ணலன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த பேராகிராஃப் படிங்க மாதாஜி. இறைவனின் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை பிரம்மன் எனப்படுகிறது. இது விழித்திருத்தல், உறங்குதல் என்பன மட்டுமின்றி சாத்தியமான எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உறைகின்றது. இதிலிருந்தே கட்டுண்ட ஆத்மாக்கள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் என்று 2 விதமான ஜீவ சக்தி தோன்றுகிறது. பரமாத்மா, பிரம்மன் ஆகிய இரண்டிற்கும் பகவானே ஆதி மூலம் என்பதால் எல்லா ஜீவன்களுக்கும் இருப்பவை எல்லாவற்றிற்கும் அவரே ஆதி மூலமாவார். இதை அறிந்தவர்கள் உடனடியாக
பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். முழுமையான அறிவை பெற்றுள்ள பகவானின் அத்தகு தூய பக்தர்கள் இதயபூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் அவரிடம் முழுமையாக பற்றுதல் கொண்டுள்ளனர். எப்போதெல்லாம் அத்தகு பக்தர்கள் அவர்களைப் போன்ற சக பக்தர்களுடன் இணைகின்றார்களோ அப்போதெல்லாம் பகவானுடைய தெய்வீக செயல்களை புகழ்வதை தவிர அவர்களுக்கு வேறு ஈடுபாடு கிடையாது. தூய பக்தர்களின் நிலை பக்குவமானதாகும். அத்தகு பக்குவத்தை அடையாதவர்களால், அதாவது இறைவனுடைய பிரம்மன் அல்லது பரமாத்மா தன்மையினை மட்டும் உணர்ந்தவர்களால் பக்குவமான பக்தர்களின் செயல்களை பாராட்ட முடியாது. தமது தூய பக்தர்களின் இதயத்தில் இருந்தபடி தேவையான அறிவை வழங்குவதன் மூலமாக பகவான் எப்போதும் அவர்களுக்கு உதவுகிறார். அவர் தமது விசேஷ கருணையின் மூலமாக அறியாமையின் இருள் முழுவதையும் அகற்றிவிடுகிறார். அனுமானத்தில் ஈடுபடும் தத்துவ அறிஞர்களும் யோகிகளும் ஏறக்குறைய தங்களது சொந்த வழியை சார்ந்திருப்பதால் அவர்களால் இதனை கற்பனை செய்யக்கூட இயலாது. கட உபனிஷதத்தில் 1.2.23 கூறப்பட்டுள்ளபடி பகவான் யாருக்கும் கருணை அளிக்கிறாரோ அவர்களால் மட்டுமே அவரை அறிய முடியும், மற்றவர்களால் இயலாது. அத்தகு விசேஷ கருணை அவரது தூய பக்தர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. எனவே பிரம்மஜோதியின் எல்லைக்கு அப்பாலுள்ள பகவானின் கருணையை ஸ்ரீ ஈஷோபனிஷத் சுட்டி காட்டுகிறது. சோ பகவான் வந்து யாருக்கு கருணை காட்டுகிறார்? பக்தனுக்கு. ஓகே, வெரி குட். ஏன் வந்து பக்தனுக்கு கருணை காட்டுகிறார்? அவை கிருஷ்ண உணர்வுல இருக்கிற அப்படின்னால ஆல்வேஸ். கிருஷ்ண உணர்வுல இருக்கனால. ஓகே, வேற? அவருக்கு பிரியமானவர். அவருக்கு பிரியமானவர். ஓகே, வேற? இங்க என்ன சொல்றாங்க? 2 பாயிண்ட் சொல்றாங்க. நம்ம சிந்து பாரதிராஜ் படிக்கும் போது எல்லாரும் கவனிந்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். ஸோ இங்க 2 பாயிண்ட் சொல்றாங்க. என்ன 2 பாயிண்ட்? ஆங்கிலத்தில் சொல்ல போனா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த தூய பக்தர் வந்து இஸ் ஃபுல்லி அட்டாச் டு கிருஷ்ணா இன் ஹார்ட். அதுக்கு தமிழ் என்ன? ஃபுல்லி அட்டாச்னா என்ன தமிழ்ல? அட்டாச்மெண்ட்டுக்கு தமிழ் என்ன? பற்றுதல் பிரபு. பற்றுதல். நமக்கு யார் மேலாவது பற்றுதல் இருக்கா? எல்லாத்துக்கும் இதுவும் இருக்கு பிரபு. ஓ, எல்லாத்துக்கும் மேல இருக்கு. ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து ஒண்ணு இல்ல பிரபு, நிறைய. மொபைல். மொபைல். பற்றுதல் இருக்குன்னா ரொம்ப அளவுக்கு மீறியான பற்றுதல் வந்து பண்றோம். அதே போல வந்து டிபெண்டன்ஸ். ஒண்ணு வந்து பற்றுதல் இருந்தாலும் டிபெண்டன்ஸ்னா வந்து சார்ந்து இருப்பது, இல்லைன்னா வந்து நம்பி இருக்கிறது. ஸோ ஒரு பக்தன் வந்து அளவுக்கு மீறியான பற்றுதல் வந்து கிருஷ்ணர் மேல வைக்கிறான். அதே போல கிருஷ்ணரை சார்ந்து தன் வாழ்க்கையை நடத்தி செல்கிறான். இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட். ஏன்னா இந்த அறிவுவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மணன் மற்றும் பரமாத்மாவாதிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா,
அவங்களோட சுய அறிவை வந்து டிபெண்ட் பண்றாங்க. ஸ்பெகுலேட்டிவ் நாலேஜ் அது இல்லாம வந்து அவங்களோட சுய அறிவை வந்து ரொம்ப நம்பி வாழ்க்கையை நடத்தி செல்றாங்க ஆன்மீக பாதையில. ஆனா பக்தன் வந்து டிவோட்டி வந்து பகவானை டிபெண்ட் பண்றான், கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணி பாதையில நடத்தி பண்றான். அப்படிப்பட்ட பகவானை வந்து பற்றுதல் வைக்கும் பொழுது, அப்படிப்பட்ட பகவான் மீது வந்து ஒரு டிபெண்டன்ஸ் வைக்கும் பொழுது பகவான் எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாரு? பகவான் வந்து அதுக்கு அதுக்கு கைமாறாக எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாரு? அதுக்கு என்ன பண்றாரு? அவருடைய விசேஷ கருணை எங்களுக்கு கிடைக்குது. கருணை கிடைக்குது. ததாமி புத்தி யோகம் தம். கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட பக்தனுக்கு வந்து நான் வந்து இதயத்துல சீட்டு இருக்கிறேன், அந்த இதயத்துல சீட்டு இருக்கனால அவனுக்கு சரியான புத்தியை தரேன், எது பண்ணும் எது பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, தன் இதயத்துல வந்து ஒரு ஒளியாக சீட்டு இருக்கிறார், அந்த ஒளியினால வெளிச்சம்னால அந்த இருளை வந்து அகற்றுகிறார், இக்னோரன்ஸ் அறியாமையை அகற்றுகிறார். சக பக்தர்களுடைய சங்கத்தை தருகிறார், போதுமான்ற அறிவை தருகிறார், கருணையை தருகிறார். ஸோ இதெல்லாம் நிறைய வந்து ஃபேவர் பண்றாரு. ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஃபேவரிட்டிசமா? நீங்க என்ன சொல்றாருன்னா, நான் பக்தனுக்கு மட்டும்தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஏதோ இடிக்குதே. கடவுள் வந்து அப்போ வந்து பார்ஷாலிட்டி பண்றாரு அப்படின்னா அது எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ அப்போ கிருஷ்ணர் வந்து பார்ஷியலா இம்பார்ஷியலா? Partially impartial. பார்ஷியலி பார்ஷியலா? Partially impartial. பார்ஷியலி இம்பார்ஷியலா அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவல் தான், பட் டிவோட்டிஸ்க்கு ஸ்பெஷல். எல்லாருக்கும் ஈக்குவல், டிவோட்டி ஸ்பெஷல். ஓகே, வேற? ரெசிப்ரோகேட் பண்ணுவாரு. என்ன இப்ப நாங்க எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவுக்கு கிருஷ்ணாண்ட ரெசிப்ரோகேட் பண்றாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த பாரு நான் டிவோட்டிஸ் தான்ப்பா ஃபேவர் பண்ணுவேன். ஆமாப்பா நான் பார்ஷியல் தான், டிவோட்டிஸ் தான் ஃபேவர் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப என்ன தோணுது? டிவோட்டியா மாறணும். குட். அப்போ நம்மளுக்கு அதிகபட்ச ஒரு ஒரு ஆசையோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு விருப்பம் என்னன்னா, ஓகே நம்ம டிவோட்டி ஆகணும், அதுதான் வந்து ஒரு குறைஞ்சபட்ச நம்மளோட ஸ்டெப்பு. கிருஷ்ணர் என்ன சொல்லணும்னா, நீ அவனுக்கு டிவோட்டி தான் நான் வந்து ஃபேவர் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்து அந்த ஆசை வரணும், ஓகே நான் டிவோட்டி ஆனா அப்ப கிருஷ்ணர் பார்த்துப்பாரு இல்லைங்களா? அதுக்கான சரி டிவோட்டி ஆகணும்னா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சரண்டர், பக்தி சேவா. பக்தி சேவா, சரண்டர். வேற அதுக்கு மினிமமா என்ன பண்ணும்? ஓகே, டிவோட்டி கிருஷ்ணரின் தொண்டராக வேணும். கிருஷ்ணரோட தொண்டராக வேண்டும். ஓகே, தொண்டர்கள் பக்தர்கள் பக்தராக வேண்டும். ஓகே, அதுக்கான என்ன பண்றது? சாண்ட் பண்ணணும். 16 rounds. 16 rounds. ஓகே, மினிமம். Yes. ரிமெம்பர் பண்ணுங்க, நினைக்கணும். நம்ம ஆமா ரிமெம்பர் பண்ணணும். ஓகே, வேற? Get knowledge of Krishna. நாலேஜ் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, அபவுட். வேற இன்னும் ரொம்ப சிம்பிளா எதிர்பார்க்கிறேன். எல்லாம் கரெக்ட் ஆன்சர் தான், எல்லாம் கரெக்ட் ஆன்சர் தான். சேவை செய்யணும், பிரசாதம் சாப்பிடணும். பிரசாதம் சாப்பிடணும், சேவை செய்யணும். ஓகே, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல்ல சொல்றீங்க.
சூப்பர். அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் பண்ணா நல்லதுதான். சோ அதெல்லாம் வந்து வேத ஞானத்தை அறிந்திருக்கும். வேத ஞானத்தம் அறிந்திருக்கணும், பகவத்கீதா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சிம்பிளா வந்து கிருஷ்ணர் சொல்றத செய்யணும். நீ ஒருத்தர் மேல வந்து ஓகே பிரியமா இருக்கேன் அப்படின்றீங்க, ஒருத்தர் மேல நான் வந்து அட்டாச்மெண்ட் வச்சிருக்கேன்னு, ஆனா அவர் சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னா எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க? நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னா அப்ப அது எந்த மாதிரியான லவ்? அது லவ்வே இல்லை. அது லவ்வே இல்ல. லவ்வே இல்ல. கரெக்ட். அதுதான். நான் கோயிலுக்கு போவேன், தேங்காய் உடைப்பேன், ஓகேங்களா? ஆனா பகவத்கீதையில சொல்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? ஸோ கிருஷ்ணர் வந்து சிம்பிளா சொல்றாரு, உனக்கு எனக்கு வந்து ஒரு பூ கொடு, எனக்கு ஒரு பழம் கொடு, உன் அன்பால கொடு, நீ எது பண்றியோ எனக்கு அன்பால கொடு, ஆன்மீகத்துல நீ வந்து டிவோஷனோட பண்ணு, நீ சேன் பண்றியா ஓகே, அதை வந்து ஒழுங்கா பண்ணு. கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன திங்க் பண்ணு, ரீட் பண்றியா, பிரசாதம் சாப்பிடுறியா, சேன் பண்றியா. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கான்சியஸா பண்ணும் இல்லைங்களா? இல்லைன்னா அதுக்கான எஃபெக்டே நம்மளுக்கு வந்து அவ்வளோ உணர முடியாது. இப்ப நம்ம சேன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சேன் பண்ணும்போது நம்ம வந்து கிருஷ்ணர் நாமத்தை சொல்றோம், கிருஷ்ணரை பத்தி நினைக்கணும், கிருஷ்ணர்கிட்ட வந்து முறையாடணும், விண்ணப்பம் வைக்கணும், பிரேயர் சொல்றோம். ப்ளீஸ் ஓ கிருஷ்ணா, ஓ எனர்ஜி, ஓ ராதாராணி, ப்ளீஸ் என்கேஜ் மீ இன் லவ்விங் டிவோஷனல் சர்வீஸ். அதுதான் ஒரு அர்த்தம். அதுதான் வந்து பிரபுபாதோட சிம்பிளான விளக்கம் சொல்றாரு. ஆனா நம்ம சேன் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல வேற ஏதோ போயிட்டு இருக்கு, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், வேற ஏதோ ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம வேற எங்கேயோ இருக்கோம். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஸோ நம்ம பாட்டை வந்து ஒழுங்கா பண்ணல. அதாவது வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு நம்ம பண்றோம், இன்னொன்னு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் என் பாட்டை வந்து நான் உனக்கு தரேன், நான் வந்து மர்சி தரேன், நான் வந்து உனக்கு கைடன்ஸ் தரேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் உன்னை லீட் பண்றேன், நான் உன் பரமாத்மாவா இருக்கேன், நான் உனக்கு வந்து அறியாமை அகற்றுறேன், எல்லாம் வந்து சொல்றாரு. ஆனா நம்மளோட பாட்டு வந்து நம்ம வந்து ஒழுங்கா பண்றோமா, அதுதான் நம்ம கேட்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து லிப் சர்வீஸ், வாய் வழியாக சொல்றோம், ஓ கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்னோட கடவுள், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்றோம், பிரேயர் சொல்றோம், போய் தர்ஷன் பார்க்குறோம், சாப்பிட்றோம், பிரசாதம் சாப்பிட்றோம், பக்தர்களோட பேசுறோம். ஆனா நம்ம மனசு வந்து வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அது பேரலல் யூனிவர்ஸ்ல வேற ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளோட உணர்வு வந்து பாதிக்கப்படல, கிருஷ்ண உணர்வாக மாறப்படவில்லை. ஸோ அது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அது நம்ம தான் பண்ணணும். அது நான் பண்ண முடியாது, மற்றவங்க பண்ண முடியாது. அது ஒருத்தர் நம்ம தான் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம தான் வந்து அதை யோசிக்கணும். ஓகே, நான் வந்து சேன் பண்றேன், ஆனா வந்து நான் சேன் பண்றேன், பட் ஆனா மனசு எங்கேயோ இருக்கு. அது வந்து கிருஷ்ணர் வந்து அவமதிக்கிற மாதிரி தானே. இப்போ வந்து கிருஷ்ணர் பேச வர்றாருன்னா நம்ம வந்து அவர்கிட்ட பேசாம நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் மொபைல். இப்போ ஒரு கிளாசிக்கா நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2 பேர் பேசுறாங்க அப்படின்னு வரும்போது அந்த பர்சன் பேசும்போது நம்ம மொபைல் ஃபோன் பார்த்தா அப்போ அந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா இருக்கும்ல. நம்ம பேச சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க பேசும்போது மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அது போல நம்ம ஒரு விஷயமும் வந்து நம்ம வந்து லவ் பண்றோம் அப்படின்னா, உணர்வு பண்றோம் அப்படின்னா, நம்ம அதுல வந்து நம்மளோட உணர்வை வந்து செலுத்தணும், நம்மளோட அட்டென்ஷனை செலுத்தணும், நம்மளோட ஃபோக்கஸை செலுத்தணும், நம்மளோட கான்சியஸா அந்த ஒரு செயலை பண்ணணும். ஸோ கிருஷ்ணர் எதை பார்ப்பாரு? செயலை பார்ப்பாரா, இல்லை அந்த செயலோட நோக்கத்தை பார்ப்பாரா? கிருஷ்ணர் சொல்றேன்னா, நீ வந்து என்ன பண்றியோ அது முக்கியம் இல்லை, எப்படி பண்றதுதான் முக்கியம், என்ன பாவத்துல பண்றதுதான் முக்கியம்னு சொல்றாரு. அதனாலதான் நீ வந்து ஒரு பழம் கொடுன்றாரு. எனக்கு இந்த பழம் முக்கியம் இல்லை, ஏன்னா அந்த பழத்தை உருவாக்குனதே கிருஷ்ணர் தான். கங்கை நதியில இருந்து கங்கை நதியை எடுத்துட்டு கங்கைக்கே நம்ம கொடுக்குறோம், அதுல என்ன பெரிய விஷயம்? தண்ணி நம்மளா உருவாக்கணும் இல்ல, கங்கை வருது, அந்த தண்ணி எது கங்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கைக்கே வந்து அபிஷேகம் பண்றோம். அப்பனா அதுல வந்து என்ன பண்றோம்? அதுல வந்து நம்ம அன்பை செலுத்துறோம்ல, நம்மளோட பக்தி, நம்மளோட டிவோஷன் கொடுக்குறோம். அது போல வந்து நம்ம ஒரு செயல் பண்றோம் அப்படின்னா
கிருஷ்ணர் என்ன பாக்குறாரு, அந்த செயல்ல வந்து உன்னோட நோக்கம் என்ன, அந்த செயல்ல வந்து நீ யாருக்காக அர்ப்பணிக்கிறாய், நீ செயல்ல வந்து என்ன நீ விண்ணப்பம் பண்ற, நீ உள்ள ஆள் மனசுல என்ன நீ ஆசைப்படுற, அதுதான் பாக்குறாரு கிருஷ்ணர். நீ என்ன கொடுத்த, எப்படி பண்ண அப்படின்னு இல்லாம நீ எதுக்காக பண்ற, ஏன் பண்ற, இந்த மாதிரியான கேள்வியை தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. ஏன்னா நாளடைவுல வந்து ஒரே செயலை நம்ம தினைக்கும் பண்ணும்போது அது வந்து அதோட 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 நோக்கமே வந்து போயிடுது, மெக்கானிக்கலா ஆயிடுது. ஒரு விஷயத்த வந்து நீங்க தினைக்கும் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு ஒரு மெக்கானிக்கல் ஒரு 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 ரோபோட் மாதிரி ஆயிடுது. அப்ப என்ன ஆகும், அப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்னதான் வந்து பக்தி தொண்டு பக்தியில இருந்தாலும் கூட அந்த பௌதிக ஆசைகள் போக மாட்டுது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து இன்னும் அந்த ரூட் லெவல்ல இன்னும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணல. ஏன்னா இதயத்துல வந்து பக்தி செடிக்கோட சேர்த்து தேவையற்ற செடிகளுக்கு நம் தண்ணி பாசனம் செய்து கொண்டிருக்கும். ஒரு வயல்ல வந்து ஒரு அரிசி உழவுறோம், அரிசி நெல்லை போடுறோம் அப்படின்னா அதுக்கு பாசனம் பண்ணும்போது அரிசி கூட தேவையற்ற செடிகள்லாம் முளைக்கும். அதை நம்ம வந்து பார்த்து அகற்றணும். அப்படி இல்லைன்னா எல்லா தண்ணி எல்லா பாசனம் நம்ம போறது வந்து அதுக்கு போயிடும். நம்மளுக்கு தேவை என்னையோ அது வளராது. ஸோ அதை நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம தான் கவனிக்கணும். அது நம்ம வந்து பார்த்து ஓகே இது மாதிரி இருக்கு, நான் ஒழுங்கா சேன் பண்ணணும், நான் ஒழுங்கா கிருஷ்ணர் சொல்றதை நான் வந்து பின்படுத்தணும், இப்போ ஃபாலோ பண்ணணும், நான் வந்து கிருஷ்ணருக்கு உண்மையாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம ட்ரை பண்ணும்போது தென் ஹி வில் ரெசிப்ரோகேட். ஸோ 16 இதான் அது 16. ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணது? பிரபு, இந்த இந்த பிரம்ம ஜோதியை அடைகிறது என்று இருக்குதானே பிரபு? ஆமா, அது அது ஒரு விதமான சரணாகதி. இஸ் இட் சம்திங் டிஃப்ரெண்ட்? இஸ் அது வந்து அது வேற பாதை. அதாவது வந்து இப்போ பகவத்கீதால பாத்தீங்கன்னா நிறைய பாதைகள் வந்து கிருஷ்ணர் விவரிக்கிறாரு. கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா. இந்த ஞான யோகா அஷ்டாங்க யோகாவோட இலக்கு பாத்தீங்கன்னா பிரம்மஜோதி. ஆனா அங்க ஒண்ணும் கிடையாது. அந்த ஒளியில போயிட்டு அது பார்க்க நல்லா இருக்கும். அது ஒரு ஒரு லிபரேட்டிங்கா இருக்கும். ஏன்னா வந்து அங்க ஒரு பௌதிகமான ஒரு பிரச்சனை இருக்காது, சண்டை இருக்காது, சர்ச்சை இருக்காது. ஜெயிலுக்கு வெளியில போற மாதிரி தான். ஆனா வந்து அதுல வந்து இன்பம் இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பரா என்கேஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு வந்து எப்பவுமே ஆக்டிவா என்கேஜ்மெண்ட் தேவை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இமாலயத்துக்கு போவாங்க, தியானம் போவாங்க, அப்புறம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வந்துருவாங்க. வந்துட்டு ஹாஸ்பிட்டல் திறப்பாங்க, இல்லைன்னா வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது பிலந்த்ராபிக் ஒர்க் பண்ணுவாங்க. நீ இந்த உலகத்தை வேணாம்னு சொல்லிட்டு தானே போன, அப்புறம் எதுக்கு திருப்பி வந்து எதோ பண்ற? ஆன்மீகமா நீ வந்து இதெல்லாம் விட்டுட்டு தான் நீ வந்து இமயமலம் போன, அதுக்கு போன, தியானம் போன, காட்டுக்கு போன, இந்த உலகமே வேணாம், இவங்க எல்லாம் வந்து மாயை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு துறவியா தான் போகணும். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஏதாவது பண்ணனா அப்ப என்ன சொல்ல வர? என்னதான் அங்க போய் அடைஞ்சாலும் வந்து உனக்கு வந்து அங்க வந்து என்கேஜ்மெண்ட் இல்லை, ஏதாவது பண்ணி ஆகணும். அப்ப அது பௌதிக லோகமா? ஆன்மீகம் தான், ஆனா திருப்பி பௌதிகத்துக்கு வந்துருவாங்க. Okay. They will fall down because of no engagement. They get bored. குருஷோசத்துல அந்த போரில எல்லாம் செத்தாக்கள் எல்லாருக்கும் கடவுள் அப்படித்தான் எடுத்தவர் என்ன? கரெக்ட். ஆனா எல்லாருக்கும்னா அதுல வந்து வித்தியாசம் இருக்கு. எல்லாருமே வந்து மோட்சத்தை அடைஞ்சாங்க. மோட்சம் அடைனா அந்த உலகத்தை விட்டு வெளியே போறது. இதுல வந்து கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சவங்க வந்து தேவ் கான் டு வைகுண்டா. கிருஷ்ணரை தெரியாதவங்களுக்கு பிரம்மஜோதி நிறைய, அதாவது வந்து இப்ப டீமன்லாம் வந்து அவங்க அங்கதான் போவாங்க. எல்லாருக்கும் லிபரேஷன் உண்டு, ஆனா டெஸ்டினேஷன் டிஃபரெண்ட். அது அவங்கவுங்க கேட்டகரி என்ன புரிதல் இருக்கோ அந்த புரிதலுக்கு ஏத்தார் போல அவங்களுக்கு இலக்கு. அப்ப பிரம்மலோகம் வேற. பிரம்மலோகம் வந்து அது பௌதிகம். அது பிரம்மன், அது வந்து பிரம்மா இருக்கிறது. பிரம்மா வேற, பிரம்மன் வேற. பிரம்மன் வேற. பிரம்மஜோதின்றது வந்து அது வந்து ஆன்மீகம். இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அந்த பிரம்மஜோதி இருக்க கிரகத்துலதான் ஒரு கிரகம், அது டாப் மோஸ்ட், அதுதான் கோலோக விருந்தம். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ.
ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே. பிரபு, பிரம்மலோகம் போனாலும் நாம திருப்பி பூலோகம் வர சான்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பிரம்மலோகம் வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட். இந்த பிரம்மலோகம் பூலோகம் இந்த 2 இடத்துல இருந்து நம்ம வைகுண்டாக்கு போகலாம். பிரம்மலோகத்துல இருந்தும் போகலாம், இந்த லோகத்துல இருந்தும் போகலாம். ஸோ அங்கேருந்து வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. எந்த உலகத்துல மேலோகத்துல இருந்தாலும் கீழோகத்துக்கு போறதுக்கும் அது கீழே போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பட் ஆனா அதுல இருந்து இப்போ இங்கேருந்து இந்த உலகத்துல இருந்து தான் நம்ம வந்து வெளியே போக முடியும். எப்படி நீங்க வந்து இந்த நாட்டை விட்டு போனா ஏர்போர்ட்டுக்கு போறீங்களோ, அது போல இந்த உலகமும் பிரம்மலோகமும் ஏர்போர்ட். அங்க போனாதான் நீங்க வைகுண்ட ஃபிளைட் ஏற முடியும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. இந்த மெட்டீரியல் உலகத்துல என்னைய பொறுத்த வரைக்கும் சாண்டிங் வந்து ஒரு 100% இதா செய்யறதுங்கிறது கஷ்டம்தான். ஒரே ஒரு எப்பயாவது கிருஷ்ணா கருணையால ஒரு நாள் நல்ல ஒரு சாண்டிங் பண்ணிட்டு அவர்கிட்ட போலாண்டு. இத பத்தி என்ன பிரபு சொல்றீங்க? அப்பா கஷ்டம்தான். அதான் வந்து நம்ம என்ன முயற்சி செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்துல சேன் பண்ணலாம், அது ஒரு முயற்சி செய்யலாம். பக்தர் சங்கங்களோட சேர்ந்து சேன் பண்ணலாம், அது ஒரு முயற்சி பண்ணலாம். அப்புறம் வந்து சங்கல்பம் எடுத்து சேன் பண்ணலாம். சங்கல்பம் எடுத்து சேன் பண்ணோம்னா நம்ம வந்து திடமா வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு 1 hour சேன் பண்ண போறேன். அதுக்கான எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபோன் எடுத்து வெளியே வச்சிருங்க, இல்லை வேற ரூம்ல வச்சிருங்க. எல்லா டிஸ்டர்பன்ஸும் நீங்க வந்து தவிர்த்துருங்க. நீங்க அப்பாயின்மெண்ட் இப்போ வந்து எப்படி நீங்க டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க, இப்போ வேற எங்கன்னா போகணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அப்போ சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அவங்க சொன்ன டைமுக்கு போயிடுறீங்க. அவங்க நேரம் அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி 30 minutes அப்பாயின்மெண்ட், ஆப்ரேஷன் ஒரு 1 hourனா அப்போ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்மளும் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிருஷ்ணரோட இருக்கும்போது அப்போ நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கணும் இல்லையா? நம்ம வந்து அப்போ அதுக்கான பிளான் பண்ணணும். ஓகே, இது கிருஷ்ணரோட மீட்டிங் டைமு. இப்போ வந்து நான் வந்து அதை சீரியஸா எடுத்துப்பேன். நான் வந்து இப்போ சேன் பண்ண போறேன். எப்படி நான் வந்து ஒரு 30 minutes அவ்வளவுதான். நான் இது யாரும் வந்து பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நானா எதுவும் வந்து ஓகே, வீடு வந்து ஏதாவது எமர்ஜென்சி அது வேற விஷயம். அது யாருக்கும் நடக்க போறது இல்லை. கிருஷ்ணர் பார்த்துப்பாரு. பட் ஆனா வந்து நம்ம வந்து முடிவு எடுத்துக்கணும், சங்கல்பம் எடுத்துக்கணும். சாண்டிங் முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கணும். நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஓகே, நாளைக்கு எப்போ நான் ஃப்ரீ, என்னால காலைல எழுந்துக்க முடியாது. ஓகே, வேலை இருக்கு எனக்கு வந்து மத்தியானம். ஓகே, இது மீட்டிங் இருக்கு மத்தியானம், ஈவினிங். ஓகே, எனக்கு வந்து அப்போ வந்து ஈவினிங் தான் இந்த டைம்ல இருந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் குழந்தை கிடையாது, யாருன்னா வந்து நம்மளை ஊட்டி விடுறது. நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அப்போ அதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணோம். சரி, ஓகே, இந்த நேரத்தில் நம்ம வந்து சேன் பண்ணலாம், இந்த நேரத்தில் நம்ம ரீட் பண்ணலாம், இந்த நேரத்தில் நம்ம லெக்சர் கேட்கலாம், அது மாதிரி ரீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சங்கல்பம் எடுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தம் சேன் பண்ணுறது, டிவோட்டிஸோட சேன் பண்ணுறது, முயற்சி செய்யலாம். ஆல்வேஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம வந்து முயற்சி செய்யலாம் இல்லைங்களா? இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, நீங்க போன ஃபர்ஸ்ட் நாளே வந்து எல்லாம் பர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல கொஞ்ச நாள் ஆச்சுல. எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 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 1 மாசம், 2 மாசம், எவ்வளவு 3 மாசம், எவ்வளவு மாசம் ஆச்சு தெரியல இல்லைங்களா? ஆனா நம்ம இவ்வளவு வருஷம் பண்றோம். நீங்க இப்போ 100% பர்ஃபெக்டா? நீங்க வேலையில 100% பர்ஃபெக்டா? ஏன் இவ்வளவு வருஷம் வேலை பண்றீங்க இல்லைங்களா? பௌதிகமாவே நம்ம வந்து ஒரு பெட்டர் ஆயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா பிரபு? நீங்க வந்து ஒரு பெட்டர் ஆயிட்டே இருக்கலாம். நீங்க ஒரு கத்துக்கலாம், புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கலாம், புதுசா ஒரு விஷயம். ஸோ அப்படின் போது இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். ஒரே மந்திரம் தான். மந்திரம் நம்ம நினைச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கும் ஒரு மந்திரம் சேன் பண்ணா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து அதுக்கேற்ற ஒரே மந்திரம் தான். நம்ம வந்து முயற்சி செஞ்சு நம்ம வந்து படிப்படியாக அதை வந்து நம்ம வந்து ஒழுங்கா பண்ணணும். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ.
கரெக்ட் தானே பிரபு? நீங்க வந்து சொல்லுங்க, எஸ் பிரபு. நீங்க டெம்பிள்ல வந்து சேன் பண்ணுவீங்க, நீங்க டெம்பிள்ல சேன் பண்றதுக்கும் மத்த வீட்ல சேன் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? எஸ் ஆஃப் கோர்ஸ் பிரபு. எஸ் இருக்கா? எஸ். ஸோ அதே மாதிரி காலையில சேன் பண்றதுக்கும், காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு சேன் பண்றதுக்கும், நைட்டு ஒரு 8 9 மணிக்கு சேன் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ். ஸோ நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கே வந்து சில சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா நம்ம பார்ட் கரெக்டா பண்ணாம, ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது மட்டும் ரிவார்டிங்கா எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஃபேர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட். இப்ப என்னடா பிரபு, டேய் நம்ம கிருஷ்ணா தானே அப்படின்னு நம்ம கூடுதலா அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்றோம். சரி, நம்ம கிருஷ்ணா தானே, இன்னைக்கு இப்படி பண்ணுவோம், அவரு நாளைக்கு சரி அவரு இந்த இதோ ஹெல்ப் பண்ணுவார்னு அந்த அந்த மைண்ட் செட்ல இருக்கமா, அந்த அதான் சிக்கலியா. தேங்க்யூ பிரபு. அது ஒரு நாள் 2 நாள் ஓகே, ஒரு நாள் ஓகே, அதுவே ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுன்னா யா இல்ல. நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம கிருஷ்ண தானே அப்படின்றோம். ஆனா அவர் சைட்லயும் ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொன்னா அது பண்ணவா, நம்ம பையன் அவர் சொல்லக்கூடாது. ஆனா அவர் என்ன, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம சைட்ல வந்து நம்ம கிருஷ்ண தானேன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவர் சைட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அது வந்து தப்பு. அது நம்ம எப்படி பண்றோமோ அதான் கிருஷ்ணரும் ட்ரீட் பண்ணா அது காட்டு தானே அது. ஸோ ஒரு ஆர்வமாக, ஒரு எந்தூசியாஸ்டமா, ஒரு இன்டென்சிட்டியா இருக்கிற பக்தனுக்கும் கேஷுவலா பண்ற பக்திக்கும் வந்து வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒரு 2 குழந்தை இருக்கு வீட்டுல, ஓகேங்களா? 2 குழந்தைக்கும் பசி. ஆனா அவங்க அம்மா யாருக்கு ஊட்டுவாங்க? எந்த குழந்தை பயங்கரமா அழுகுது, பயங்கரமா வீருன்னு கத்துது, அழுவுது, கண்ணீர் விடுது, அந்த மாதிரி குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்டுவாங்க. கரெக்டா? எஸ். எந்த அது ஒரு இன்னொரு குழந்தை சும்மா ஜாலியா சிரிச்சுக்கின்னு விளையாடிட்டு இருக்கு. 2 குழந்தைங்க பசி ஊட்டுறது தான். ஆனா அவங்க அம்மா அட்டென்ஷன் யாருக்கு போகும்? விளையாடின்னு சும்மா டாய்ல வந்து சாந்தமா படுத்துன்னு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்க குழந்தைக்கு போகுமா? இன்னொரு குழந்தை வந்து அழுது ஊரையே கூட்டுறது. பட் ஆனா கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் வந்து அதுக்காண்டி வந்து ஊட்டாம போயிடுவாரு அப்படிலாம் கிடையாது. அவங்க அம்மா எல்லாருக்கும் ஊட்டுவாங்க. அது போல வந்து கிருஷ்ணர் வந்து தருவாரு, மர்சி தருவாரு. ஆனா யாருக்கு ஃபர்ஸ்ட் தருவாரு? ஸோ தீவிர பக்தியேன யஜத்தை புருஷம் பரம். தீவிர பக்தி, ஏன் தீவிர பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வந்து தன் கருணையை முதல்ல தராரு. கருணை எல்லாருக்கும் தராரு. இதுல ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. தேங்க்யூ பிரபு, சூப்பர், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ அடுத்த வாரம் நம்ம அடுத்த மந்திரம் பார்க்கலாம். 17 பார்க்கலாம். 18 17 பார்க்கலாம் அடுத்த மாதிரி. ஓகேங்களா? हरे कृष्णा. श्रील प्रभुपाद की जय, श्री उपनिषद की जय, भक्त गोविंद की जय. Thank you Prabhu. Thank you for your time, Prabhu. Thank you. Hare Krishna. Hare Krishna. Great.